போடு கால் மேல போடு. இறங்கி போவியா? இறங்கி போவியா? ஏய் நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சுருக்கிடு. அப்படித்தான் 8 வரி. அவளை போய் கூட்டிட்டு வரேன்னா பக்கத்துல நான் பேசுவேன். என்னன்னு நேற்று நின்று வாங்கிது அடி வலிக்குதோ இல்லைன்னு அது என்ன சொன்னா அடிக்கிற தேவதையா ஒழுங்கி வச்சா வலிக்காது. இப்ப நான் தேவதையா தம்பி கம்பளி சூத்தா தம்பி கம்பளி லோப்பர்னு சொல்றேன். ஏமா சூப்பர் சொன்னமா மைக்ல எக்கோ வருது. எக்கோ வருடா லோப்பர் வருது எக்கோ. ஆமா எக்கோ லோப்பர் தான் வருதா? சொல்லிடுவேன். சொல்லு ஆலியா மந்த. ஜாக்கிரதை. அடுத்த மகாராணி ஸ்தானத்துல இருக்கிறேன். அடுத்த நாட்டுக்கு மகாராணி ஆக போறவங்க. ஆமாடா. கல்யாணம் பண்ண நாளைக்கு அதானே என்ன நிம்மதியா இருக்க முடியுதா? முடியுதா? ஒரு பொம்பளைக்கு 4 பொம்பளை இருக்கா இந்த வீட்ல. ஒரு அரண்மனை எப்படியா இருக்கணும்? என்ன பத்தமா இருக்குதுல 4 பேர் வர இடம். ஆமா 4 பேர் போற இடம். இந்த இடம் இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிப்பாங்க. யாரா குடிப்பாங்களா? எப்படி ஆவத்து குடும்பம்? என்ன இங்க தாங்க குடும்பம். ஏமா எனக்கு ரைட் கை வேட்ச் ஏறு வந்து கை. நீ ஆபாச பிரிவினா நான் உங்களுக்கு மேல ஆபாச பிரிவினா. நீ வேற அரண்மனை சுத்தபத்தமா இருக்கணுமா? தெருவு பாரு கூட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடுக்குமா? குடும்பம் அது வாத்தா பாரிஸ் குடும்பம் இருக்குதியா? யாரு கையில பாரிஸ் குடும்பம் அப்படி சொல்லுவாங்க பாக்குறவங்க. சொல்லுவாங்க. என் மாமனோட வயசானவங்க. ஒரு வேளை கூட செய்ய தெரியல. சரி. அவன உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு இல்ல. ஆமா. என் நாத்துல சின்னவள விடு. சின்ன குழந்தை ஒண்ணுமே தெரியல மாதிரி. நேரம் பேனா எடுத்து எழுதினே கடா. எழுதி கேக்குது. ஆமா. பேனா கையமாவே கராப்பாரு. அது தொடர்ந்தா முடிவே கிடையாது. மொத்தம் தொடரும்பா. ஆமாடா. அவளை விட்டு தரே. ஆமா. எங்கதோ வந்து ஓடில சத்யா. சத்யா. அந்த ஆளு பொண்ணுக்கு வந்து வாய் வேண்டாங்க. அற்புக்கு வாய் வந்து அத்தராத்துல பட பிடிக்குமா? ஏனுக்கு வாய் வந்து எரவல்ல படியாரமா? அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அவ கதை. ஆமாடா. ஊத்தினோ மேக்கப் படுத்தினோ சாப்பிட்டுனோ டிவி பண்ணோ உட்கார்ந்தெல்லாம் சீரியல் பாத்துக்கறாங்க. சீரியல். இப்படி பாருங்க. இந்த குடும்பம் என்னது அவருக்கு? என்ன ஆகுது? இனிமேல் வீட்டு வேலை ஒரே வேலை கூட ஒரு வேலை கூட செய்ய கூடாது. தலைய தானுக்கு. அண்ணே. என்னென்ன கல்லால ஏற்றி வச்சிருக்குது? எல்லா வேலையும் அவ தான் செய்யணும். ஆமாமா. கூப்பிடாதே. சத்யா. என்ன திமிரு தெனாட்டுடா நான் எதுக்கு செய்யணும்? ஏய் எல்லாரும் நீ தான் செய்யணும். செய்ய முடியாது. முடியாது. முடியாது.
அழைத்தவுடன் இறங்கி வருகிறார். அழைத்து வாருங்கள் அவரை. வேண்டாம், அழைத்து இழுத்து வாருங்கள். ஏங்க போய் நிக்கிறாவோ? யாருக்கிட்ட இஷ்டாவல அடிக்கிற அடி சம்பளம் கொடுக்குறா. இஷ்டா சம்பளம் என்பதை 5 மணிக்கு மேலே பார்த்துக் கொள்ளலாம். அவளை குமுறு விடாதே. நேற்று உன்னை அடித்தாள் அல்லவா? அவளை இடுப்பில் அடிக்காதே, கால் மேல் அடி. போடு. திரும்பி போ. ஆள் செட் பண்றான். அவன் அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்றாமா? பார் போறவங்க கை பிடிச்சி வச்சுக்கிறா பார். போடு போடு போடு. போடு, கால் மேலே போடு. இறங்கி போவியா? இறங்கி போவியா? நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை சுருக்கேடு. அப்படித்தா எட்டுவதி. அவளை போய் கூட்டிட்டு வாடா, நான் பேசுவேன். நேற்று வாங்கிது அடி வலிக்குதோ இல்லைன்னு அது என்ன சொன்னா அடிக்கிற தேவையா ஒழுங்கி வச்சா வலிக்காத. இப்ப நான் தேவையா? தம்பி கம்பளி சூத்தா, தம்பி கம்பளி சூத்தா, சிடான். சிந்தி போட்டா சுண்டி போட்டா வெளியே வந்து ஓய்வுதுடா. அவன் யார் தெரியுமாடா? அடுத்த ராத்திரி மகாராணி ஆக போறா. கை நீட்டு சம்பளம் வாங்குறீங்க, கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கிறா? நான் கேட்கணுமா? இன்னொரு கேட்டு பாருடா. எப்படி நீ தேவையா?
பொம்பளை பொம்பளை ஒரு அடி அடிச்சனும் இல்லையோ இறங்கி போறேன் ஐயோ குயிலு கத்துறே கட்டலாமா ஏய் கீழே இறங்க போனா ஆமா பக்கம் இருக்கிற சக்காலத்துக்கு மாப்பிள மரங்கள் ஒருத்தர் கூட ஏன்டி இறங்கி போனன்னு கேட்டா வலி தாங்க முடியல இறங்கி போனா நீ அவ சொல்றான் அவதான் வலி தாங்க முடியல நீ இறங்கி போனா நீ எந்த மாப்பிளையும் பார்த்துட்டு போன உடம்பு வாரத்துக்கு குச்சி குச்சி கீழே தள்ளுறா மாட்டியா ஒரு நாளைக்கு தண்ணி ஞாபகம் பண்ணல காலமெல்லாம் வந்தா பகல்னு வர்றோம் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வர்றோம் ஆமா. வந்துச்சு பாரு அம்மா எலிக்கு காலம் 4 நாளைக்கு கறி முட்டா கூட 4 நாளைக்கு கறி முட்டா கூட 5 நாள் கறி தரப்பாங்க கடையே திறக்குனா கூட தலை வாங்கி இருப்பாங்க கைடு கடா சுத்தி வந்து வாங்கி குடிப்போம் ஏய் எங்க வீட்டு போய் குடிபிடி எங்கதான் இருந்தாங்கன்னு தெரியலையா என்ன பார்த்தா குடிக்க உனக்கு தான் ஏய் போய் சாப்பிடு ஏய் மேல மேல கட்டல லேடிஸ் உள்ள போனா ஆம்பளை ஆயிடுச்சு தமிழ்ல விட்டா யாரு கிடையாது எவ்வளவு அடிச்ச போத்தல வேலைக்கு கிடையாது. ஒரு சொம்பு தண்ணிக்கு கதியா இறங்கி போடு சக்காத்துக்கு அண்ணா மாத்து கட்டி போடக்கூடாது ஒரு கேஜி கண்டல் குத்தாங்க அவனுக்கு கொடுப்பியா பெருங்கையில மயம் போடும் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காது உட்காந்து பேசிக்கிட்டு ஏண்டா யாரு இல்லாத அனாதை சொல்றாரு இவ்வளவு நான் அனாதை மாதிரியா பாத்துக்கிறேன் ஏண்டி கட்டிக்கு துணிமணி கொடுக்கல போடுங்க நகை கொடுக்கல பொட்டு வாங்கி வைக்கிறியா பூ வாங்கி வைக்கிறியா உனக்கு ஏன்னா நான் தான் பாக்குறேன் இவ போட்டுக்கிறாங்க நகை வைக்கிறான் கிழிஞ்சு போச்சு பாவாடை அம்மா பாவாடை கவுது அவுத்து குத்துட்டு அம்மா பாவாடை நியாயத்துக்கு அக்கமெல்லாம் பண்ணாது பாவடை இல்லாத கூட எவ்வளவு போட மாட்டாங்க அவன் பாவாடை கிழிஞ்சு போச்சுன்னா உன் பாவாடை குத்து நீ பாவாடை இருக்கிற இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிருந்த அரண்மனைக்கு வரும்போது ஆமா எங்க அண்ணன்டா நாட்டு தளபதி தளபதி 7 வண்டி சீர் கட்டினா பாரு எனக்கு 7 வண்டியும் பச்சராய் நின்னு கிடக்கு பின்னால ஏய் வண்டி சீடு வரல அது எல்லாம் துணுடு பார்த்து தான் வந்தானுங்க கை வார்த்தை நின்னா உதாவியோ உனக்கு தானே விழாதி அடிப்பாங்க படுகிற இவ்வளவு ஏழரை வார்த்தை உனக்கு ஒவ்வொரு வார்த்தை இந்த நகரை எடுக்கிறதுக்கு எத்தி பைபாஸ் போயிருக்கோம் எத்தி காய்ச்சல் பண்ணிருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா ஒரு வாரம் யார் அப்பாமா ஓ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆமா எல்லாத்தையும் நான் போட்டு ஒரு கரும்பு தோட்டமா ஒரு கடகா தோட்டமா வேலை செய்து கஷ்டப்பட்டு நினைக்குதுமா கரும்பு பயிர் வச்சுதான் கண்ணு ஒரு ஏத்துக்கு அம்மா போய் நின்று பீட்டு மேல மாதிரி வேலை வாங்கினாங்க பிடினா அதனால தான் நான் வச்சுக்கிறேன் என்ன வேலைக்கு வச்சுக்கிறேன் ஆமா எப்ப யாருக்கு மரியாதை இல்லையோ இந்த கும்பல் வாங்குறாங்களா அது மாதிரி விடுமா எப்ப யாருக்கு மரியாதை இல்லையோ நீங்க ஒரே நாங்க சொல்றது செய்தி அண்ணி சொன்னோட நகரத்துல கைட்டு வேலைக்காரனாயா